இன்னைக்கு அவ்வளவு வந்து தன்னுடைய சொந்த பணத்தை இன்னைக்கு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சியில் இருந்து பல கோடியை கொள்ளையடித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா என்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா திமுக. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒவ்வொரு விழாவுக்காக போய்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு ஃபுல்லா. நாளைக்கு கூட ஏதோ நில பெருஞ்ச அண்ணாவுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு வராராம் ஓபிஎஸ் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிற நலத்திட்ட உதவிகளை கொடுக்குறீங்களே, உங்களுடைய சொந்த பணமா இல்ல உங்க பையில இருந்து இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்கீங்களே, உங்க பணத்துல உதவி பண்றீங்களா? ஆனா அரசு விழாவாக அரசு பணத்தை இன்னைக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தலைவர் கேப்டனுடைய பிறந்தநாள் விழா 35 ஆண்டுகளாக தொடர்ந்து சொந்த பணத்தை செலவு செய்து மக்களுக்காக உழைத்த ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்னைக்கு வேணா சொல்லலாம் மற்ற கட்சி தலைவர்கள் அவருடைய பிறந்தநாளை ஏதாவது உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தலைவர் கட்சி ஆரம்பிப்பாரா இல்லை என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. மன்றமாக இருந்த காலத்திலிருந்து தலைவருடைய பிறந்தநாள், தலைவருடைய மன்றத்துடைய பெயர்ப்பாளர் பிறந்தால் கூட அன்னைக்கு ஏதாவது உதவி செய்து மக்களுக்காக உழைத்த உதவி செய்த இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வேற எந்த கட்சிக்காரும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்க நகராட்சியில நகர்மன்ற உறுப்பினர் வந்த அந்த சாட்சி அவர்கள் தெரியும். இன்னைக்கு நிலைமை என்ன, இன்னைக்கு நகராட்சியுடைய நிலைமை என்ன? அதாவது வரி கட்டுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. ஆனா அது வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அதிகாரி கையெழுத்து போடுறது. நகராட்சி கமிஷனர் எதுக்கு எந்த வேலையும் நடக்கல. முன்னாடியாவது நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இருந்தாங்க, எங்க வார்டுல லைட் எரியல, குழாய் செல்ல தண்ணி வரல, அதுன்னு சொல்லி முறையிடுவாங்க, கூட்டத்தில் பேசுவாங்க. ஆனா நீ கேட்கறதுக்கு நாதி இல்லை, மக்கள் பிரதிநிதி இல்லை. இல்லாதனால இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன அதிகாரி கையில தான் ஆட்சி. இன்னைக்கு அதிகாரிகள் தான் இன்னைக்கு அதிகாரிகள் வந்து எந்த வேலையும் நடக்கல தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஒரு நகராட்சியா இருந்தாலும் சரி, பேரூராட்சியா இருந்தாலும் சரி, சிற்றூராட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஊராட்சியிலுமே இதுவரை எந்த வேலையும் நடக்கல. இதுதான் உண்மை. ரெண்டு பேருமே அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுலாம் குறிக்கோளா இருக்காங்களே தவிர, ஆனா அவங்க இதுவரைக்கும் என்ன ஒரு டெய்லி பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து டிவி சீரியல் பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எந்த செய்தி சேனல்ல என்ன நடக்குது, இன்னைக்கு என்னென்ன நிகழ்வு நடக்குது இன்னைக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிலைமை வேற. ஆனால் இரண்டு பேருமே தன்னுடைய சேர்ந்து கொள்ளையடிப்பதிலே அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர அமைச்சருக்கு வர ஒரு கமிஷன் வந்து எப்படி போகும்னா முதலமைச்சர் கைக்கு போகும். ஆனால் இப்போ முதலமைச்சர் கைக்கு கமிஷனே போறதில்லை, எந்ததும் கிடையாது. டைரக்டா இன்னைக்கு கொள்ளையடிக்கிறான் இன்னைக்கு அமைச்சர். யாருக்கும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதை கேட்டானா ஓபிஎஸ் கிடையாது, இபிஎஸ் கிடையாது. இன்னைக்கு யாருமே கண்டிக்க முடியல, எந்த எம்எல்ஏவும் கேட்க முடியல. இதான் நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. அவன் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கலாம் அப்படின்றான். ஆனா தட்டி கேட்கக்கூடிய இடத்துல திமுகவாவது ஒழுங்கா செயல்படுத்தினா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டு பேசுறாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. பிஜேபி ஒரு பக்கம் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இதுல என்ன அவங்களுக்குள்ள போட்டி பாருங்க. யார் கூட்டத்தில் சேர் காலியா இருந்தது. இவங்க பேசுற பாருங்க, இவங்க என்ன நிலைமையில போறாங்க பாருங்க. ஸ்டாலின் சொல்றாரு, அதாவது பிஜேபி நடந்த பொதுக்கூட்டத்தில் பின்னாடி சேரலாம் காலியா கிடந்ததுன்றாரு இவரு. அந்த அம்மா சொல்லுது திமுக பொதுக்கூட்டத்தில் காலியா கிடந்த சேர். இதுதான் இன்னைக்கு நடக்கிற அவங்க ரெண்டு பேர் அரசியல். மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு தகுதி இல்லை திமுகவுக்கு. பேச சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் பேசியிருக்குதா? ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா சட்டசபையில் பேசி திமுக? ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு 58 பேர் 98 பேர் இன்னைக்கு கூட்டணியோட சேர்ந்து இவ்வளவு பேர் நாங்க இருக்கோம்னு சொல்லி மார்த்தட்டி பேசுறீங்களே. காங்கிரஸ்
காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ்கார அத்தனை எம்எல்ஏ இருக்கா? இல்லை எவனாவது ஒருத்தன் மக்கள் பிரச்சனை பேசி நான் வந்து இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் யாராவது சொல்ல முடியுமா? திமுக எழுச்சி பேசுறான்னு சொல்லுவான், உடனே அதிமுக எழுச்சி பேசுறான். ஐயோ ஆட்சியில் நிலம் எல்லாம் வெள்ள இதெல்லாம் பண்ண தப்பு, நாங்கள் ஒன்று அதை எவ்வளோ பரவாயில்ல உட்கார்றான்றோம். நீ கொள்ளையடிச்சது ஏமாத்துறதுல நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல, நீ அதை விட அதிகமாக கொள்ளையடிச்சிருக்க, அதிகமாக ஏமாத்திருக்க, இந்தந்த திட்டத்தில் இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கேன்னு உட்கார்றான்றான். ஆனால் தைரியமாக 29 பேர் நாங்கள் இருந்து சட்டமன்றத்தில் உறுப்பினர் புதியவராக இருந்த